Hello, my dear students. Good evening, all of you. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் சொல்லவா? அதாவது நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் 2 ஃப்ரெண்டை வச்சுருக்கீங்க, 3 ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்கீங்க. ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் கூட இருக்கிறாங்க. ஆனால் இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பொழுது அன்றைக்கி அந்த வாட்ஸ்அப்பில் ஏதாவது சேட் பண்ணாலோ, இமெயிலில் ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணாலோ, ஃபேஸ்புக்கில் ஏதாவது அனுப்பிச்சாதான் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. சரியா? இல்லைனா ஒரு சில பேர் ஃபோன் எடுத்து அப்படியே தொடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய சூழ்நிலை தெரியாமல் பேசுவாங்க. சரியா? அப்படி பேசினாதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு நிலையாக இருக்குங்கிறது கிடையாது. சரியா? யார் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட மௌனமாக இருந்து உங்களுடைய வேலைகளை உன்னிப்பாக பார்த்து வார்த்தைகளை மீறி இந்த மௌனத்தாலே உங்களை அசஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணி பிரதி உபகாரம் பார்க்காம எப்படி உங்களுக்காக நீங்கள் எக்ஸாம் இப்போ எழுத போகிறீங்க, உங்களுடைய எக்ஸாமுக்காக எங்கேயோ ஒருத்தி உன்னுடைய ஃப்ரெண்ட் இருப்பாள், அவள் உனக்காக பிரார்த்தனை பண்ணுவாள், நீ நல்லா இருக்கணும், உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுவாள். அவள் தான் உண்மையான நண்பி உனக்கு. புரியுதா? இதை விட்டுட்டு உனக்கு பக்கத்தாப்புலேயே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கணும், அவகிட்டக்கே 24 மணி நேரம் பேசணும், அவள் வேறு யார்ட்டையாவது பேசினா நீ கோச்சிக்கிறது, எப்படி ஒரு பொசசிவாக இருக்கவே இருக்காதீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லே நல்ல ஃப்ரெண்டு யார், கெட்ட ஃப்ரெண்டு யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணணும்.